அதேபோன்று தாவேகாவை பொறுத்தவரை 16 முதல் 26 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதல் முறை சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவாகவே பார்க்கப்படுகின்றது. தாவேகாவை பொறுத்தவரை 16 முதல் 26 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் அதிமுகவை பொறுத்தவரை 65 முதல் 85 இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரை ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த முடிவுகளில் பெரும்பாலான முடிவுகள் திமுக கூட்டணியாக 140 முதல் 145 இடங்கள் வரை கூட அதிகபட்சமாக பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுகவிற்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய முடிவுகளில் இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. திமுகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்கின்றது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை இடங்களான 117 இடங்களை கடப்பதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதாகவும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது திமுக ஒரு 100-110 இடங்கள் வரை பெற்று அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 15 இடங்களுக்கு கூட்டணி கட்சியினுடைய தயவை எதிர்நோக்கக்கூடிய சூழலும் கூட உருவாகக்கூடும் என்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரை அதிமுகவிற்கு சற்று பின்னடைவு இருக்கலாம் என்றே சொல்லியிருக்கின்றது. 65 முதல் 80 இடங்களில் மட்டுமே அதிமுக வெற்றி பெறக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 18 முதல் 24 இடங்களில் வெற்றி பெறக்கூடும் என்று NDTV சொல்லியிருக்கின்றது. ரிபப்ளிக் நிறுவனமும் கூட 16 தொகுதிகளுக்கும் கூடுதலாக அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மற்றும் ஒரு கருத்து கணிப்பு முடிவை பார்க்கின்றோம். இந்த கருத்து கணிப்பு முடிவு அதிமுக அந்த தனிப்பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை இடங்களை பெறுவதற்கான ஒரு நெருக்கமான சூழலை பெறக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். மேட்ரிஸ் என்கின்ற நிறுவனம் சற்று ஒரு அதிமுகவிற்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு முடிவை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களும் கூட திமுக கூட்டணியாக 132 இடங்கள் வரை பெற்று ஆட்சி அமைக்க கூடும் என்று சொன்னாலும் திமுகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது, அதிமுகவும் திமுகவும் கிட்டத்தட்ட சரிசமமான இடங்களை தான் பெறக்கூடும் என்பதாக இந்த மேட்ரிஸ் என்கின்ற முன்னணி நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிறுவனம் வெளியிட்ட பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு சில நேரங்களில் உண்மையாகவும் இருந்திருக்கின்றன. அதாவது தேர்தல் முடிவுகளை முழு அளவிலும் எதிரொலித்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதேபோன்று பீப்புள் பல்ஸ் என்கின்ற நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவுகளிலே திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களை பெறக்கூடும் என்றிருக்கின்றார்கள். அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்களை பெறக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பீப்புள்ஸ் பல்ஸ் என்கின்ற அந்த நிறுவனம் 18 முதல் 24 இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிட்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட பிமார்க் என்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளில் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது வழக்கம் போன்று இந்த முறை திமுகவும் அதிமுகவும் அவர்கள் கூட்டணி கட்சியினரும் மட்டுமே மாறி மாறி வெற்றியை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை. தமிழக வெற்றி கழகமும் இரட்டை இலக்கத்திலே வெற்றியை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட விஜய் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது அதையும் கடந்து அதாவது முக்கியமான 3 நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளிலும் தாவேகா இரட்டை இலக்கங்களில் தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கின்றார்கள். எனவே விஜய் போட்டியிடக்கூடிய அந்த 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று எடுத்துக்கொண்டாலும் மற்ற ஒரு 7-8 தொகுதிகளுக்கும் குறைவில்லாமல் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருப்பதன் மூலமாக சென்னைக்குள்ளே கணிசமான இடங்களிலே தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெறக்கூடுமோ, அதே ஒரு மேற்கு மாவட்டத்திலும் தமிழக வெற்றி கழகம் ஒரு சில தொகுதிகளை பெற்ற கூடுமோ, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் போட்டியிட்டு இருக்கின்றார்கள், அவர்கள் வெற்றி பெறக்கூடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பதையும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று பல்வேறு மாநிலங்களில் அடுத்தடுத்து தமிழகத்தை பொறுத்தவரை நாம் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். NDTV வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவுகளை பார்க்கின்றோம். ரிபப்ளிக் நிறுவனத்தினுடைய பிமார்க் என்கின்ற அந்த கருத்து கணிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவுகளை பார்க்கின்றோம். அதே போன்று ரிபப்ளிக் நிறுவனத்தினுடைய மேட்ரிஸ் என்கின்ற நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 3 கருத்து கணிப்பு முடிவுகளிலே NDTV-னுடைய பீப்புள் பல்ஸ் என்கின்ற நிறுவனம் நாம் தமிழர் கட்சி கூட 2 முதல் 6 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி அந்த அதர்ஸ் என்கின்ற பிரிவிலே நாம் தமிழர் கட்சி மற்றும் சில முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள், அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 24 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய பீப்புள் பல்ஸ் நிறுவனம் நாம் தமிழர் கட்சி கூட 2 முதல் 6 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றது. NDTV-னுடைய அந்த பீப்புள் பல்ஸ் நிறுவனம் திமுக கூட்டணியை பொறுத்தவரை 125 முதல் 145 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரை 65 முதல் 80 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக
சொல்லியிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஆளும் திமுக அரசு மீண்டும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பீப்புள் பல்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க முடிகின்றது. இந்த 3 முன்னணி நிறுவனங்களும் தங்களுடைய முடிவுகளை சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சில தொகுதிகளில் இருக்கலாம் என்றும் சில நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளிலே தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள் என்று இந்த 3 முக்கிய நிறுவனங்களும் தங்களுடைய கருத்து கணிப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மேட்ரிஸ் என்கின்ற நிறுவனம் மட்டும் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அதிமுகவும் திமுகவும் கிட்டத்தட்ட சரிசமமான தொகுதிகளை தான் பெற்றுக் கொள்வார்கள். அதாவது ஒரு 90 முதல் 100 இடங்களுக்குள்ளாக திமுகவும் அதிமுகவும் பெறக்கூடும். அப்படி இருந்தும் கூட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளை காட்டிலும் கூடுதலாக வெற்றிகளை பெறுவதன் மூலமாக மீண்டும் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக அந்த மேட்ரிஸ் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளில் பார்க்க முடிகின்றது. அதை தவிர்த்து மற்ற 2 நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவை பார்த்தோம் என்றால் திமுக எளிதாக ஆட்சி அமைத்துவிடும், கூட்டணி கட்சிகளுடைய தயவு திமுகவிற்கு தேவைப்படுவதற்கான சூழல் குறைவாகத்தான் இருக்கின்றது என்பதாக மற்ற 2 நிறுவனங்கள் சொல்லியிருக்கின்றன. அதே போன்று இந்த 3 நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுகவை பொறுத்தவரை வெற்றிக்கு தேவையான ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை பெறுவதற்கான சூழல் குறைவாகத்தான் இருக்கின்றது என்பதாகவே சொல்லி இருக்கின்றது. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் ஓரளவு அதை நெருங்கி செல்லக்கூடும். அதிமுக ஓரளவிற்கு அந்த 117 என்பதை நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கூட்டணியாக அவர்கள் 110 இடங்கள் வரை கூட பெறக்கூடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது நாம் தமிழர் கட்சி கூட ஒரு 6 இடங்கள் வரை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே விஜய் 10 முதல் 12 தொகுதிகளை பெற்று நாம் தமிழர் கட்சியும் 1-2 தொகுதிகளில் வெற்றியை பெறும் பொழுது அந்த வெற்றி என்பது திமுகவினுடைய முன்னிலையை சற்று குறைக்கும், அதிமுகவிற்கு கூடுதலாக முன்னிலை பெறுவதற்கு உதவக்கூடும். அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது, அதாவது தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் சில தொகுதிகளில் வெற்றி பெறும் பொழுது ஒரு சேர அந்த 2 கட்சிகளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 முதல் 20 தொகுதிகளுக்குள்ளாக தாவேகாவோ நாம் தமிழர் கட்சியோ இணைந்து வெற்றி பெறும் பொழுது அந்த வெற்றி சதவீதமானது திமுகவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்பொழுது திமுகவினுடைய வெற்றி விழுக்காடு சற்று குறையக்கூடும், அதிமுகவினுடைய வெற்றி விழுக்காடு சற்று அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அதிமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பது மேற்கு மாவட்டங்களிலே தமிழக வெற்றி கழகமாக இருக்குமா, அதிமுகவிற்கு செல்வாக்கு கொண்ட மேற்கு மாவட்டத்திலே தமிழக வெற்றி கழகம் கணிசமான இடங்களில் வெற்றி பெறப் போகின்றதோ என்ற ஒரு கேள்வியை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எழுப்பியிருக்கின்றன. 18 முதல் 24 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த பீப்புள் பல்ஸ் என்கின்ற நிறுவனம் சொல்லியிருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரை 65 முதல் 80 இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே 5 ஆண்டுகள் ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய அதிமுக மீண்டும் 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்துதான் அரசியல் செய்ய வேண்டுமோ என்கின்ற ஒரு கேள்வியை இந்த நிறுவனங்கள் 3மே ஒரு சேர எழுப்பியிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.